பெயரால் நன்மை சந்திருக்கும் நாரத முனிவனார் இந்த அதிகாலையிலிருந்து மும்மூர்த்திகள் நடுக்கிரகத்தை பெற்று பிறர் கழகத்தை எதிர்நோக்கி வருங்கால் கழகம் கிடைக்கப்பட வேண்டும். ஆகவே 7 அடியை 2 அடியாக அளந்து 3 அடியை பூலோகத்தின் முத்திதனை புத்தனுக்கு தந்த எம்பெருமான் திருவங்கடை உடைய வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். வாழ்த்தினா தாங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமைகளும் அருமைகளும் எந்த அளவுக்கு செல்கின்றதோ அதுபோல எல்லா மக்களும் நிறைவாக பெற்று குறையில்லாமல் வாழ எல்லாவரும் இறைப்பெருமை எம்பெருமான் பெருமாளை வணங்கி வந்த கழகத்தில் துவங்கும். சாப்பிடுங்க. எப்படின்னா ஒரு நாடகம் நடக்கிற தலை சிறந்த கலைஞர்கள் உங்களுக்கு தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு அடுத்த இதே போன்ற பக்கவியக்காரர்களை நிறைவாக தேர்வு செய்ய வேண்டும். 3வது முறையாக கீழே இருந்து நாடகத்தை ரசித்துக் கொண்டு ரசனை வினிகளுக்கும் செவிகளுக்கு விருந்து படித்துக் கொண்டிருப்பது ஒளிபெருக்கி சாதனம். இது 3ம் சரியாக இருந்ததால் அந்த நாடகம் சிறப்பாக இருக்கும். இதுல ஏதாவது கொஞ்சம் முன்னே முன்ன போச்சுன்னா அப்புறம் காலையில பேச ஆரம்பிச்சுறாங்க. நம்ம ஆளுங்க என்ன பேச ஆரம்பிப்பாங்க, இதுதான் நாங்க சென்னையிலையும் தீவிரையும் பார்த்துட்டு இருக்கிறோமே, அப்புறம் என்னத்தை செஞ்சு விட்டாங்க புதுசா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால ஒன்றைய திருப்பதி திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மறந்தாடும் சீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மறந்தாடும் சீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தைக்கு இந்த இடத்தில் சாதிமத வேதம் என்று சமத்தர்மாக அமைந்திருக்கிறீர்கள். ஆகவே தாங்களை வாழ்த்த வேண்டும். எப்பேற்பட்ட வார்த்தைகளாக இருந்தால் இந்த இடத்தில் தாங்களுக்கு சிறப்பு இருக்கும் என்பதை அறிவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இறைவனை படைப்பிலே ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு அறிவுகளை இறைவனாக பக்தால் வைத்து வச்சிருக்கின்றார். மரம் செடிகளுக்கு ஒரு அறிவு, ஊர்ந்து செல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு 2 அறிவு, தண்ணீரில் இருந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு 3 அறிவு, வானத்தில் வட்டமிட்டு பறக்கக்கூடிய பறவைகளுக்கு 4 அறிவு,
ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது என்பதற்கு மனிதருக்கு படைத்தான் பகுத்தறிவை 6 ஒரு வகை. முனிவர்களுக்கு 7 அறிவு. கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு 8 அறிவு. நம்ம என்ன நல்லா செஞ்சிருக்கிறோம்? இல்ல சின்னவர்கள் எடுத்து வச்சிருக்கிறோமா? பொறுக்காத உலகம் மனித உலகம் மட்டும்தான். ஒருத்தர் நல்லா இருந்தக்கூடாது ஊர்களை. மறுநாள் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சாங்க. என்ன நேற்று வரைக்கும் ஒரு மாதிரியா இருந்தேன், இன்னைக்கு நட்ட கூட சட்ட கட்டலும் பட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது. எங்க ஆட்டையை போட்டானோ? பொறுக்காத உலகம் மனித உலகம். ஏன் சொன்னா, ஒரு காக்கைக்கு சோத்த அறிவிங்க, ஒத்த காக்கையா சாப்பிட்டாங்க சரித்திரமே கிடையாது. தன்னுடைய நாவினால் கரைந்து அதை இணைத்தன ஒற்றுமையாக அழைத்து சாப்பிட குணம் காக்கை குணம். பார்த்தீங்கன்னா பனைமரத்து மட்டையிலே தூக்குனா குருவி இந்த கூடு கட்டி தொங்கும். அவள் அழகாக இறுக்கமாக பின்னி தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை அமைத்து தடுக்கிலே களிமணை கொண்டு வச்சிடும். களிமணிலே வெட்டி பூச்சி இந்த விண்வெளியை கொண்டு ஒட்டி வச்சிடும். ஏன் தெரியுமா? தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமாக இருக்கட்டும் என்பதற்காகவே. 4 அறிவெடுத்த பறவைகளுக்கு முற்போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது 6 அறிவெடுத்த மனிதர்களுக்கு ஏன் முற்போக்கு சிந்தனை வரக்கூடாது என்பது தனிப்பட்ட கருத்தாகும். நிறைய விஷயங்கள் எல்லா தவறும் நம்ம செஞ்சு விட்டு கேட்டா காலம் கெட்டு போச்சுக்கணும். சொல்றவங்க சொல்லலையா? அந்த கதையை கேட்கறத காலம் ரொம்ப கெட்டு போச்சியா? காலமா கெட்டு போச்சு. காலத்தையும் ஊரையும் நாட்டையும் கெடுக்கிறது நம்ம தானே கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தானே கெடுக்கிறோம். காலம் சரியா தனியா இருக்குது, அது செவனே இருக்குது. நாட்டையும் ஊரையும் கெடுக்கிறது நம்ம தானையா? ஏன் சொல்லணும்னா, ஒரு விவசாயி தன்னுடைய இடத்துல விவசாயம் பண்றாரு என்பது காய்கறிகள். அந்த காய்கறிகள் விவசாயம் எங்க கொண்டு வராரு? மார்க்கெட் கொண்டு வராரு. மார்க்கெட் என்பது கடத்தரவு. அது எங்க கூட வியாபாரம் பண்றாரு தெரியுமா? அதற்கு முன்னாடி சாலை என்ன யாரும் சத்தம் போடுறீங்க? இது இங்க என்ன அவரை சத்தம் போடுறது? சாலை ஓரத்தில் அதற்கு முன்னாடி அந்த இடத்துல மனிதர்கள் சிறுநீர் கழிக்கப்பட்டிருக்கும். அது அவருக்கு தெரியாது. என்னென்ன எத்தனை நாட்டில் உங்களுக்கு சொல்றது? அங்க பேச அங்க போய் பேசுங்க. நீங்க பேசுறது எனக்கு ஆதரிக்குதுன்னு சாக்குகளை விரிச்சு சாக்குகளை கூறு கட்டி வச்சிருப்பாரு. ஒவ்வொரு கூறு 20 ரூபாய் 20 ரூபாய் 20 ஆகும். அதை வாங்கி சாப்பிட மனுஷன் சாப்பிட காய்கறி எங்க இருக்குது? தெருவில் இருக்குது. ஆனா அதே மனிதர்கள் காலில் அணியக்கூடிய பாதரை சேர்ந்த போய் செருப்பு எங்கிருமா இருக்குது? ஒரு 50 லட்சம் ரூபாய் பில்லி கட்டி இது ஒரு மின்விளக்கு என்று பொருத்தப்பட்டு உள்ளேயே தூசிகள் போகாத அளவுக்கு கண்ணாடிகள் சேர்க்கப்பட்டு அதுல குளிர்சாதன பெட்டி ஏசி பொருத்தப்பட்டு ஏசியில் இருக்குது செருப்பு. மனிதன் சாப்பிடக்கூடிய காய்கறிகள் தெருவில் இருக்குது. எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். எல்லா தப்பும் செஞ்சு விட்டு கேட்டா காலம் கெட்டு போச்சு, காலம் கெட்டு போச்சுங்கிறோம். என்னத்தை சொல்றது உங்கள்கிட்ட? அந்த நேரம் வனத்தினிலெடுத்து வசதி வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்கரிலே பந்தலை போடட்டுமா? வனத்தினிலெடுத்து வசதி வைக்கட்டுமா செவ்வந்தி பூக்கரிலே பந்தலை போடட்டுமா? ஆசையை கண்டு தேடுது
தஞ்சாவூரத்தில் சொல்வார்கள். சோழநாடு சோர் வழித்தில் எதை சொல்றாங்க? தஞ்சாவூரை சொல்றாங்க. ஏன் தஞ்சாவூரை சொல்றாங்க? தஞ்சாவூரிலே ஒரு வருஷம் விவசாயம் செழிப்படைந்தால் தமிழ்நாட்டுடைய 12 வருட காலங்கள் பஞ்சங்கள் வீசுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக பாண்டிய நாடு. பாண்டிய நாடு என்பது மதுரை மாநகரம். மதுரையிலே முத்துக்கள் விளைகிறது கிடையாது. தூத்துக்குடியில் விளைகின்ற முத்துக்களை எடுத்து வணிக வளமாக வியாபார கூடமாக திகழ்கின்றது மதுரை மாநகரம். சேரநாடு வேலை முடித்து. சேரநாடு என்பது கேரளா. வேலம் என்றால் யானையுடைய தந்தங்கள் காடு கட்ட அடர்ந்த பகுதி. யானைகள் அதிகம் வாழக்கூடிய நாடும் சேரநாடு. அப்ப அன்னைக்காண்ட மன்னர்களும் அரசர்களும் அந்தந்த நாட்டுக்கு பெருமையும் புகழையும் தேடி தந்திருக்கிறார்கள். நம்ம இனத்தை புதுசா தேட போறோம். உங்களுக்கு நேரமே கிடைக்காது. இப்ப இங்க யாருக்கு ஒருத்தர் நேரம் கிடைக்குது? எல்லாம் தலைவர் செல்லு டச்சு செல்லுகிறதற்கு நேரம் கிடையாது. இன்னைக்கு என்னைக்கு வனத்துறை விட்டு சின்னத்துறை என்ற டெலிவிஷன் தொலைக்காட்சி பெட்டி வந்ததோ அன்னைக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரங்கள் வரவர்களும் 63% அழிந்ததாக நான் சொன்னதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்த கைபேசி எவன் கண்டுபிடிச்சான் தெரியல. இந்த கைபேசி வந்து நம்ம நாட்டை இன்னைக்கு தலகளதாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது. கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரங்கள் ஏன் தெரியுமா? இன்னைக்கு இதை வச்சுதான் நடந்துட்டு. ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு முன்னாடி பத்திரிகை நாள்களையோ டெலிவிஷன் தொலைக்காட்சி பெட்டியோ இதுவரை செய்திகள் கேள்விப்பட்டிருப்போமா? இன்னைக்கு எந்த பேப்பர் எடுத்தாலும் அதுதான் கொள்ளையடிச்சு விட்டான், வெட்டி விட்டான், கொலவழி விட்டான், கற்பழிச்சு விட்டான், காதலிச்சு விட்டான், குடி ஓடிட்டேன், கொள்ளையடிச்சு விட்டான், இப்படிதான் இருக்குது. யார் கேட்கிறது? எவன் கேட்கிறது? இருட்டாக இருந்தால் இருட்டாக இருக்கும். ஒன்னால் முடிந்த ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி பார், இடம் பிரகாசம் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. இப்ப பெரிய நம்மளால கட்ட முடியுமா? இன்னைக்கு தஞ்சை பெரிய நம்மளால கட்ட முடியுமா? 1019 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த கோயில் இவர் நிலை சிறந்த ஆலயமாக அறிவிச்சிருக்கான இன்னைக்கு கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இன்னைக்கு பெரிய கோயில் எதை சொல்றாங்க? தஞ்சாவூரை சொல்றாங்க. என் தஞ்சாவூர் தான் பெரிய கோயிலா? ஏன் அதை விட கோயில் கிடையாதா? அதை விட உயரமான கோபுரம்லாம் இருக்குது நம்ம நாட்டிலே. தலை சிறந்த நாடு. எப்பனா தஞ்சை பெரிய கோயிலின் கோபுரத்துடைய உயரம் வந்து 216 அடி. அதற்கு அடுத்தபடியாக திருச்சியை ஆட்சி செய்யக்கூடிய ஸ்ரீரங்கம் 236.7 அங்கலம் இந்த கோபுரத்துடைய உயரம். அதற்கு அடுத்தபடியாக பாண்டிய நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கோபுரம் உயரம் வெறும் 199 அடி. இந்த 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய தலை சிறந்த ஆலயம். ஆனா அரசியல் இடம்பெறவில்லையே. இந்த 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய தலை சிறந்த ஆலயம். ஆனா இந்த 3 கோயிலுமே நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெறவில்லை. நம்ம நாட்டுடைய அரசில் இடம்பெற்ற கோயில் எது தெரியுமா? சிறுவடிவத்துடைய ஆண்டாள் கோயில் கோபுரம் தான் நம்ம நாட்டுடைய அரசு முத்தர் தலைவர்களுடைய கோபுர சிவில். அரசு சார்பாக ஏதாவது ஒரு சான்றிதழ் போய் கேட்டீங்கன்னா அங்கே உள்ள அதிகாரிகள் ஒரு கோபுர சிவில் வைப்பாங்க. அந்த கோபுரம் தான் சிறுவடிவத்துடைய ஆண்டாளுடைய கோபுரம். ஏன் இந்த கோயிலை விட்டுவிட்டு அந்த கோயிலை தேர்வு செஞ்சார்கள் கேட்கணும்னு? ஏன்னா அந்த கோயிலுடைய கோபுரத்திலே எந்த மதத்தையும் சார்ந்த வகையில் சிற்பக்கலைகள் செதுக்கப்படவில்லை. அன்று முதல் இன்று வரை பலவளமான வண்ணங்கள் தீட்டப்படுவதில்லை. மும்மதங்களுக்கும் சம்பந்தமாக எடுத்து காட்டக்கூடிய கோயில் சிறுவடிவத்துடைய ஆண்டாளுடைய கோபுரம். ஏன் சொன்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம அறியக்கூடியது. வரலாறு கட்டாயம் ஒரு மனிதருக்கு அடிப்படை வரலாறு. அதற்கடுத்து நீங்க புராணங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதருக்கு அடிப்படை என்ன? வரலாறு. நீ யாரு கேட்ட பதில் சொல்லணும். உங்க அப்பா யார், உன் தாத்தா யார், உன் பாட்டா யார், உன் கூட்டா யார், இதான் அடிப்படை வரலாறு. நம்ம நாட்டுடைய வரலாறு எவ்வளவு இருக்கு தெரியுமா? யார் கேட்கிறது? யார் தெரிஞ்சுக்கிற விரும்புறது கிடையாது. என்னைக்கு எப்படின்னா ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய முறையில் வளர்ந்து எளிய முறையில் கல்வி கற்று உலக நாடியெல்லாம் ஒருமுகமாக பார்க்க வச்சவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த நாடு நம்ம நாடு. இன்னைக்கு எங்க போயிருக்குமா? அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீங்க எல்லாருமே. தெரியாது உங்களுக்கு. ஒரு கோடீஸ்வரன் சொன்னா என்ற 100 தலைமுறைக்கு சொத்து இருக்குடா, இப்ப செத்தாலும் நிம்மதியான சாவடா. அப்பனா 100 தலைமுறைக்கு சொத்து இருக்குடா, இப்ப செத்தாலும் நிம்மதியான சாவடா. அவர் கண்டா எல்லாரும் கையெழுத்து கும்பிடுவாங்களாம். அதே கோடீஸ்வரன் பல வருடங்கள் கழித்து இறந்து விட்டான். தூக்குவதற்கு 10 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் தாமதமா இருந்தது. அந்த ஆளு என்னமா சொன்னாங்க? உனத்தை எப்படா தூங்குங்க? போனா நாரி போச்சுடா. உயிர் இருக்கும்போது கோடீஸ்வரன், செத்த பிறகு என்ன சொன்னாங்க? போனா நாரி போச்சுடா. பணத்தை எப்படா தூக்குறீங்க? இடுப்புல 6 கிலோ போட மாட்டாங்க. நெத்தியில் 1 ரூபா காசை ஒட்டி வச்சிருப்பாங்க. குளிக்கல் போட்டு வண்ணத்தலை முதல் அந்த 1 ரூபா காசையும் எடுத்துக்கிட்டா மண்ண தருவாங்க. இவ்வளவு பெரிய கேவலமான வாழ்க்கை மனித வாழ்க்கை. இருக்கிற உன்ன வச்சமா என்ன வச்சமா, நீ பெரியாரா நான் பெரியாரா? ஏன் சொன்னா கடலுக்கு சென்ற மீனவர்கள் மீன் பிடித்து கரைக்கு வருவதற்கு 20 நாள் 25 நாட்கள் ஆகும். இதற்கு இடையிலே அந்த மீன் செத்துதான் கொண்டாடுவாங்க. ஐஸ் வச்சு பதப்படுத்த கொண்டாடுவாங்க. ஆனா அதில் வரைக்கும் நம்ம தரம் பார்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. நல்ல நண்டா கொடுங்க, நல்ல மீனா கொடுங்க. அதுதான் செத்து போச்சு. அப்படியே எப்படி அதை தரம் பார்க்கிற? அப்படியே விற்கலையா? இது முழக்கு வெயிலை பதப்படுத்தி கருவாடி என்ற வெயிலே அதையும் காசாக்கி வித்து போடுவாங்க. அப்ப நாத்த முடிச்சுள்ள நண்டு மீனுக்கு உள்ள மரியாதை மனுஷனுக்கு இருக்காயா?
செவனே உட்கார்ந்துருக்கீங்க. மனுஷனுக்கு இருக்குதா? அப்ப எல்லா தவறு யார் செய்யறது? நம்ம தானே செய்யணும். 5 வருடம் ஒண்ணுமா குத்துமாக இருக்குது. எதுக்கு ஒன்னும் முன்னி வச்சேன் தெரியுமா? சமமாக இருந்த உலகமே இயங்காதுங்க கதை. இறைவனை படைப்பினை மறைமுகமாச்ச, பிறப்பையும் இறப்பையும் மறைமுகமாக ஆச்ச. எவ்வளவு பெரிய விஷயங்கள் தெரியுமா இருக்கு? எல்லாத்தையும் செஞ்சு கூட கேட்ட காலம் கட்டு வச்சுக்கிறோம். தென்னகமாம் இந்த திருநாட்டில் மேவியதோ கல்நடத்து குடகுமலை கனிவயத்தில் கருவாயி தலை காவிலும் தாரியிடம் உருவாயி ஏழு வீழ்ச்சி காணாமல் இருக்கிறது சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வல்லமும் பாடி ஒரு வளர்ந்த தாராட்டு கண்ணப்பாடி கரை கடந்தேன் 6 ஆண்டும் காவிரி பேர்த்து அகண்ட காவிரியாய் தவறு கரிகால பேர்வர்க்கும் கல்லடையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாய் பெருகி வந்து நம் தச்சை வரலாற்றை தாயாகி காப்பவனா தனிக்கருணை காவிரி சொல்லுமிடமெல்லாம் திருத்தி பேர் வெறிக்கி கண்ணும் கனியாக
மாப்பிள்ள சொன்ன போல ஒரு மனிதனை இறைவனாகப்பட்ட படைக்கின்ற போது எல்லாரையும் சரியாகவும் நிறையாக தான் படைக்கிறான். எல்லாரும் நல்லவராக இருக்காங்களா? நெல்லுக்கு பாய்க்கிற விருந்தோடி புல்லுக்கு ஓடி புசிக்கிங்கிற மாதிரி எல்லாரும் நல்லவராக இருந்தால் அந்த உலகம் தாங்காது. அதுல ஒன்று ரெண்டு பழுதா இல்லையா? குறுக்கு வழியில் வாழ்வதை எழுதும் திருட்டு உலகமாங்கிற மாதிரி ஊருக்கு 10 பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, செய்யறாங்க. ஏன் சொன்னா மாப்பிள்ள சொன்ன போல நல்ல மனிதன நாடு எந்த நாளும் பரமனை நத்திய தேடு வள்ளுவர் கூட்டத்தில் கூட அந்த வள்ளலை நெஞ்சில் வாழ்த்தி கொண்டிருக்கேன். ஒரு மனிதாகப்பட்ட பழக்க வழக்கம் எப்படின்னா நல்ல மனிதர்களை தேர்வு செய்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நல்ல நூல்களை தேர்வு செய்து அதில் உள்ள விஷயங்களை கற்க வேண்டும். கற்ற விஷயங்களை பிறருக்கு பிழை இல்லாமல் போதிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கேன். நல்லது சொன்னா அந்த ஊர் உலகம் நீங்க கல்ல விட்டு அடிக்கும். நீங்க தஞ்சை பெரியவர்களை கட்ட முடியுமா? நம்மளால கற்பனையோட பண்ணி வைக்க முடியாது. பேசலாம், வெட்டி பேச்சனா பேசலாம், தேனி எழுதி நக்கடா இனிக்குங்கிற மாதிரி பேசலாம். ஏன் சொன்னா தஞ்சை பெரியவர்கள் கோபுரத்தை பற்றி ஒரு உருண்டையை ஒரு கல் இருக்கும், அந்த கோபுரத்தை தாங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மேலே ஏறி பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி வர வரக்கூடிய அளவுக்கு போதுமான இடம் அங்கே மேலே உள்ளது. அந்த கல்லுடைய பெயர் வட்ட வடிவ மந்திரக்கல் என்று சொல்வார்கள். அதோடைய எடை மொத்தம் 80 டன்னு. டன்னுக்கு 1000 கிலோ. 80 டன்னுக்கு எத்தனை 1000 கிலோ? அப்ப நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. இந்த 80 டன்னை கல்லை எப்படி மேல கொண்டு வைப்பேன்? அந்த நாட்டுடைய மன்னனாகப்பட்டவன் எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா? வடக்கே வயலுக்கு பக்கத்திலே சாரங்களை வைத்தும், கிழக்கே 3 கிலோமீட்டர் இரட்டிப்பாளையம் என்ற இடத்தில் சாரங்களை வைத்தும், அந்த சாரங்கள் அமைத்ததனால் அந்த ஊருக்கு அன்று முதல் இன்று வரை சாரப்பள்ளம் என்று பெயர் விலகிக் கொண்டிருக்கின்றது. பலாயிரம் யாரை உதவியரும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் உழைப்போடு மேல கொண்டு வச்சான். இன்னைக்கு நம்மள என்ன சின்ன கல்லூரி உருட்டோடு அப்படி வேடிக்கை பார்க்கலாம், சுத்தி வந்து வேடிக்கை பார்க்கலாம். அது மட்டுமா நம்ம நாட்டிலே ஒரு தலை சிறந்த ஆலயத்தை மனிதனை மையப்படுத்திதான் ஒரு பெரிய ஆலயத்தை வடிவச்சிருக்கிறார்கள். எங்கன்னு கேட்கலாம், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜருடைய கோயில். இறைவனுக்கு மனிதனுக்கு என்னைய சம்பந்தம் கேட்கலாம் நீங்களா? ஒரு மனிதனாகப்பட்ட ஒரு நாளைக்கு சுவாசிக்கின்ற காற்று 21,600 முறை நம்மளை அறியாம நம்ம சுவாசிக்கிட்டு இருக்கோம். இதை மையப்படுத்திதான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கருவறை இருக்கக்கூடிய கோபுர ஓடுகள் 21,600 ஓடுகளை அங்கே தங்க ஓடுகளாக பதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக மனித உடம்புல இருக்கக்கூடிய துவாரங்கள் 9 துவாரங்கள். கண்கள் 2, காதுகள் 2, நாசி துவாரங்கள் 2, வாய் 1, நீர் துவளை 1, முளைத்துவளை 1, 9 துவாரங்கள். இது 9 துவாரங்களை மையப்படுத்திதான் எம்பெருமானுடைய ஆலய வாசல்கள் 9 வாசல்கள். எவ்வளவு பெரிய அறிவாளிகள், எவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர்கள். அது மட்டுமா உலகத்துடைய மையப்பகுதியே சிதம்பரம் தான். சிதம்பரத்தில் எம்பெருமான் கால் கட்டவர்கள் வச்ச மாதிரி இருப்பாரு. இதுதான் இந்த உலகத்துடைய மையப்பகுதி. நிலவுலவே பட்டாப்பட்டு வரங்களை ஏன் இதை கண்டுபிடிக்க சொல்ல வேண்டியதானே? ஏன் இதை கண்டுபிடிக்க சொல்ல வேண்டியதானே? சோழ நாட்டிலே 1108 சிவதலங்கள் இருக்குது தஞ்சாவூர் பகுதியிலே. அப்படி இருக்கும்போது தென்னாட்டுடைய சிவனை ஓட்டி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஓட்டி அப்படின்னு சொல்லி எதுக்கு சொன்னாங்க? 1108 சிவதலங்கள் சோழ நாட்டில் இருக்கியா? அப்படி இருக்கும்போது தென்னாட்டுடைய சிவனை ஓட்டி எந்நாட்டவர்க்கும் இறைவா ஓட்டு சொன்னாலே ஏன் சொன்னேன்? விஷயம் இருக்கு இல்லையா? விஷயம் இருக்கு இல்லையா? இப்ப மதுரை வீராட்சி செய்யக்கூடியது, ஆட்சி செய்யக்கூடியது அது யாரும் தெரியுமா? அதுக்கு முன்னாடி சாதாரண கல்லு பாண்டியனுடைய அரசவையிலே கண்டெடுக்கப்பட்ட கல்லு. வண்டியூர் என்ற கிராமத்திலே சலவை தொழிலாளர் தினந்தோறும் துணிகளை வெளுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி வெளுத்துக் கொண்டிருக்கும் போது பெண்கள் அணியக்கூடிய மேலாடை, மேல் உடுத்தக்கூடிய ஆடை வெளுக்கின்ற போது கல்லு கருநிற பச்சையாக மாறுகின்றது. உடனே பாண்டியபட்ட வரை சொத்தை ஆராய்ச்சி செய்கிறார்கள். கல்லுகளை ஆராய்ச்சி செய்தவன் சொல்லிவிட்டான், இது ஒரு சாதாரண கல் அல்ல, இது ஒரு மரகத கல் என்று சொல்லிவிட்டான். உடனே ஒரு சிற்பியை வரவைத்து மதுரை மீனாட்சி ஒரு சிலையை வடிவிக்கிறார்கள், செதுக்கிறார்கள். அது செதுக்கிற பிறகு கொண்டு கருவறையில் வைக்கிறார்கள். அது மூக்களை அணிந்திருக்கக்கூடிய கல்லும் ஒரு நாகரத்தின கல்லு. இந்த கல்லு எங்கிருந்து எடுத்து வரப்பட்டது, எங்கிருந்து கொடுக்கப்பட்டது என்று பார்த்தால் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அறந்தாங்கி செல்லக்கூடிய வழியிலே இடையிலே கடாயத்தை பற்றி இந்த கிராமத்தில் இறங்கி வடதுபுறமாக 7 கிலோமீட்டர் சென்னோம்னா ஒரு சாதாரண சிறிய கிராமம். அந்த நாகரத்தின பள்ளத்திலிருந்து அந்த கல் எடுத்து வரப்பட்டதனால்தான் அன்று முதல் இன்று வரை அந்த ஊருக்கு நாகரத்தின பள்ளம் என்று பெயர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக அம்மனுக்கு திருமாங்கலை பூட்ட வேண்டும். திருமாங்கலை பூட்டுவதற்கு பொண்ணுகள் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது என்று பார்த்தால் அதுவும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து கடற்கரை நீவிசருக்கு செல்லக்கூடிய வழியிலே இடையிலே பொன்பேத்தி என்ற கிராமம் இருக்கு. அந்த பொன்பேத்திலிருந்து பொண்ணுகள்
பெற்று எடுத்து கொடுத்ததால்தான் அன்று முதல் இன்று வரை அந்த ஊருக்கு பொன்பேத்தி என்று பெயர் வாங்கிக் கொண்டிருக்கின்றது. உங்க ஏரியா என் மாப்பிள்ள ஊர் பக்கத்து ஊர் தான். அதற்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்ட பொண்ணை திருமாங்கல்யம் செய்ய வேண்டும். அதை மட்டும் தேர்வு செய்கிறார்கள். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமங்கலம் அந்த ஊர்ல அம்மனுக்கு திருமாங்கல்யம் செய்தனால்தான் அன்று முதல் இன்று வரை அந்த ஊருக்கு திருமங்கலம் என்று பெயர் வழங்கப்படுகிறது. வரலாறு பொய் கிடையாது. நீங்க போய் பாருங்க, பொய்யே கிடையாது. நான் சொல்வது அவ்வளவு உண்மை. நடப்பது கலியுக காலம். 4,32,000. இந்த கலியுகம் எப்ப தோணுச்சு தெரியுமா? நடப்பது கலியுக அழிவு, எல்லாம் அழிஞ்சிடும். 50 பேரும் செத்து போயிடுவோம். அதுல இருந்து ஏதாவது ஒரு ஜீவராசிகள் இருந்து உலகத்தை விரோசிக்க செய்ய முடியும். இவ்வளவு பெரிய விஷயம், கொடுமையான விஷயம் வாழ்ந்துட்டு இருக்கிறான். யார் யோசிக்கிறது? அதிகம் பேசினா கல்ல விட்டு அடிப்பீங்க நீங்க. அப்படித்தானே உலகம் இன்னைக்கு இருக்குது. அதிகம் பேசணும்னா அதோட நீங்க அரசியல் பேசுறீங்க. அரசியல் பொது கருத்துகள் எல்லாரும் தெரிஞ்சக்கூடியது. யாரு இருக்கு? எல்லாம் தூங்குறாங்க. இதே இடத்துல ஒரு ஆடை போல கரகாட்டம் வச்சிருந்தா இவங்க தூங்குவாங்களா? இவங்களை பிடிக்கிறதுக்கு என்ன 10 பேர் இந்த ஊர்கள் வெறும் போலீஸாக குவிச்சிருக்கணும், காவல்துறையாக குவிச்சிருக்கணும். அப்ப நம்ம நாடு எந்த அளவுக்கு அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? அவங்களுக்கு சொல்லி குறை கிடையாது. என் நல்ல கூட சொல்றேன், ஆரம்பத்தில் என்னைக்கு இந்த வண்ணத்திரை விட்டு சின்னத்திரை டெலிவிஷன் தொலைக்காட்சி பெட்டி வந்ததோ அன்னைக்கே நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் முழுமையாக நின்றது. அதற்கு அடுத்தவரை இந்த செல்லு வந்தது நம்ம நாட்டே இருக்குது. யார்கிட்ட செல்லுல ஒப்புறான 90 வயசு கிழமை 10 வயதுக்கு கிளிங்கினி மிளிங்கினு அடிச்சிட்டு உள்ளே இருந்து எடுத்து தள்ள ஹலோ அப்படிங்குது. இந்திய கொடுமையாக்கியதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு கண்டுபிடிச்ச விஷயங்களாம் நம்ம ஆளுங்க தவறான வழியிலே கையாடி நாட்டையும் ஊரையும் அவங்களையும் தன்னைத்தானே அழித்துக் கொண்டிருக்கார்கள். இருக்கட்டும். ஒரு பொம்மானை நான் காண தகுதித்தோம், அம்மானை நான் பாட தகுதித்தோம். சலங்கையிட்டால் ஒரு மாறு சங்கீதம் நீ பாடு, அவள் வெளிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் எந்த பரவசம். ஒரு பொம்மானை நான் காண தகுதித்தோம்,
எங்கு மனம் வீசுது எந்த மனம் எங்கு மனம் வீசுது சலங்கையிட்டால் ஒரு மாலை சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காண்பதில் பரவசம் ஒரு கும்மானை நான் காண தகுதித்தோம் கும்மானை நான் பாட தகுதித்தோம் என்ன பண்றது நம்ம நேரம் மட்டும் போக முடியாது ரசனைகள் அப்படி அந்த அளவுக்கு இருக்கு இருக்கட்டும் அதனால ஒண்ணு ஒரு ஊர்ல 12-13 வருஷமா மழையே பெய்யலையாம் அந்த நாட்டை ஆண்ட அரசன் தினந்தோறும் வேதனையில கொஞ்சம் கொஞ்சமா வெந்து நொந்து செத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எறும்புகள் கீ காக்கா கொக்கு குருவிலாம் செத்து மடியுது உடனே அந்த அரசராப்பட்ட உடனே மந்திரி சேவை கூட்டிட்டான் எல்லா மந்திரிகள் அழைப்பு விடுத்து எல்லாரும் வாங்கய்யா அமைச்சு அரசர்கள் மந்திரிகள் பெரிய பெரிய வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் சபையில கூடியாச்சு என்னங்கய்யா திடீர்னு அரசவை கூடிட்டீங்களே போது இல்லையா 12-13 வருட காலமாக நம்ம பகுதியில் மழையே பெய்யல நம்மளை நம்பி இருக்கிற மக்கள் நம்மளால் காப்பாற்ற முடியவில்லை அதனால மழை பெய்யுமா பெய்யாதா என்பது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கய்யா அப்படிங்கும்போது ஒவ்வொரு மந்திரிகளாக கேட்கிறார் எல்லா மந்திரி எங்களுக்கு என்ன தெரியும் எங்களுக்கு என்ன தெரியுங்கிறார் அது மாதிரி பெரிய பெரிய வல்லுநர்கள் கேட்கிறாங்க வல்லுநர்கள் எங்களுக்கு தெரியாதையா அப்படிங்க ஆராய்ச்சியாளர்கள் கேட்கிறார் அந்த ஆராய்ச்சியாளர் சொல்லலை என்னையா எங்களுக்கு என்னையா தெரிய போகுது இந்த அரசருக்கு முக்கியமா வேண்டியப்பட்ட ஒரு மந்திரி வச்சிருப்பாங்க ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அவர் கூப்பிட்டு கேட்கிறார் 7ஆம் நம்பர் மந்திரி நீனாலும் இது கொஞ்சம் மழை பெய்யுமா பெய்யான்னு பார்த்து சொல்லி அனுப்புது ஐயா அரசனே மழைப்பேரும் வெள்ளப்பேரும் மகாதேவனுக்கு கூட தெரியாது ஐயா என்னை கேட்ட நீங்க என்னையா தருவதுனா அனுப்புது அன்று இரவு முடிந்தது பகல் விடிந்தது அந்த மந்திரியை கூட்டிக்கிட்டு வீதி உலா வரார் மக்கள்லாம் எப்படி வர்றாங்க எப்படி வாழ்றாங்க எந்த நிலையில் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு போலான்னு வரார் வருகின்ற போது எதிர்த்தாப்புல ஒரு சலவை தொழிலாளி வரார் ஐயா அரசரே எந்த வீதியில் இப்படி வந்து நடந்து வந்திருக்கீங்க போது இல்லையா என்னை நம்பி இருக்கிற மக்களை என்னால் காப்பாற்ற முடியவில்லை மக்கள் எந்த நிலையில இருக்காங்க எப்படி வாழ்றாங்க அவங்க எல்லாம் பார்க்கலாம் தான் வந்திருக்கையா அப்படியா சத்த நேரம் நில்லுங்க என்னையா சொல்ற சத்த நேரம் நில்லுங்கய்யா என்னுடைய கழுதிக்கு தெரியுமா மழை பெய்யுமா பெய்யாத என் கழுதிக்கு தெரியுமா அப்படின்னு என்னையா சொல்ற இவ்வளவு பெரிய மந்திரிகளை கூப்பிட்டு கேட்டு தெரியாதுட்டாங்க பெரிய பெரிய வல்லுநர்களை கேட்டேன் தெரியாட்டாங்க பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர் கூப்பிட்டு கேட்டேன் அவங்களுக்கு எல்லாம் தெரியாட்டாங்க உன்னுடைய கழுதைக்கு தெரியுங்கிறியே எப்படி ஆகுது சத்த நேரம் நில்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த கழுதியை பிடிச்சுக்கிட்டு வராரு அந்த கழுதையை பிடிச்சுக்கிற போது கழுதையுடைய காதோட மேல் நோக்கி இருந்தது மழை பெய்யும் கீழ் நோக்கி இருந்தா மழை பெய்யாது அப்படி பிடிச்சுக்கிற போதே கழுதையுடைய காதோட மேல் நோக்கி இருந்தது பிடிச்சுட்டு வந்தாரு ஐயா இன்னைக்கு மழை பெய்யும் எதை வச்சியா சொல்ற என்னுடைய கழுதையுடைய காதோட மேல் நோக்கி இருக்குது இன்னைக்கு மழை பெய்யும்யா அப்படின்னு பேரன் என்ன சொல்றது நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறையா அப்படின்னு அப்படியா அப்புறம் இவர் கேட்கிறார் யாரு சலவை தொழிலாளர் கேட்கிறாரு ஐயா மழை பொழிந்தால் எனக்கு என்னைய பரிசு தருவீங்க போது என்னுடைய அரசாட்சியில் என்னுடைய அரியசனத்தை விட்டு மற்ற இலாக நீ எது கேட்டாலும் உனக்கு தாரையா அப்படின்னு சரிங்கய்யா அப்படின்னு போயிட்டாங்க 2 பேரும் அந்த ஏகாரி சொன்னது போல அன்று இரவு சரியாக மழை பொழிந்து ஊர்ல மக்கள் நிறைவாக இருக்காங்க குளம் குட்டை கேணிகள் எல்லாம் நிறைஞ்சிருச்சு அரசருக்கு அளவில்லாத சந்தோஷம் பொழுது விடிந்தது காவலாளியால் அழைத்து அந்த ஏகாலியை அழைச்சுவாங்க அதாவது ஏகாலி சலவை தொழிலாளி அவர் போய் அழைச்சிருக்காங்க போது அவர் வந்து கேட்கிறார் ஐயா என்னையா கூட்டிட்டு வச்சிருக்கீங்க அவனுக்கு எங்கேயா உங்களுடைய கழுதை எப்படி என் கழுதையை வீட்டில் கட்டி போட்டுருக்கையா அந்த கழுதையை பிடிச்சுவாயா போய அப்படின்னு கழுதையை அவுத்துக்கு வந்தாச்சு இதற்கு இடையே மந்திரி சபை எல்லாத்தையும் கூட்டியாச்சு அப்ப அரசர் கேட்கிறாரு ஐயா மந்திரிகள் உங்களை கேட்டேன் உங்களுக்கு தெரியாட்டீங்க பெரிய பெரிய வல்லுநர்களை கேட்டேன் நீங்களும் தெரியாட்டீங்க அதற்கு அடுத்தபடியாக ஆராய்ச்சியாளர்கள் கேட்டேன் உங்களோட சொல்ல முடியல சாதாரண ஒரு சலவை தொழிலாளி வச்சிருக்கிற கழுதைக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியலையா எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயமையா அதனால 7ஆம் நம்பர் மந்திரி இனிமே உனக்கு இங்க இடம் கிடையாது நீ எந்திரி என்று சொல்லி அன்னைக்கு அந்த அரசனாகப்பட்டவன் சலவை தொழிலாளர் வந்து கழுதைக்கு கொடுத்தாரு மந்திரி சிட்டியை இன்னைக்கு கண்ட கழுதையெல்லாம் மந்திரி சீட்டு கேட்டுக்கிட்டு அழைச்சிக்கிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் இருந்துட்டு போது நமக்கு இருக்கு அரசாங்கத்து கூலிவிட்ட அம்மிக்கல்ல உடைச்சாலும் அவனுக்கு பெரிய இடத்து பொழப்பு நமக்கு இருக்கு அதனால அந்த மாதிரி கருத்துக்களை சொன்னோமா ஏற்ற தெரிஞ்சுக்கங்க இல்லையா விட்டாலும் விட்டுட்டு போங்க அதெல்லாம் இல்லைங்க கற்றது கைமணலவ கண்டாத உலகளவு உற்ற கலமர்ந்த என் போதுகிறான்
வெத்தவர் மந்தையம் கூற வேண்டாம் புலவில் என் சாலைகளை அப்பேற்பட்ட கலைவர்களில் கல்வியை போதித்துக் கொண்டிருக்கார்கள். கீழே இருப்பதனால உங்களை எதுவும் ஒன்றும் தெரியாதவர்கள் கிடையாது. நாங்க மேலடிக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சவரும் தெரியாது. அவருடைய அறிவுக்கேற்ற மாதிரி அப்படி இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு பார்ப்போம். அந்த பூரத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். அந்த பூரத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், காமன் திருச்சவைக்கு வழிகீட்டாள். சாமந்தி பூக்கள் மலர்ந்தன, இரு சந்தன தேர்கள் அசந்தன. சாமந்தி பூக்கள் மலர்ந்தன, இரு சந்தன தேர்கள் அசந்தன. பாவை இதழ்கள் ரெண்டும் கோவை, அமுதினத்தும் தேவை என எடுக்கும் பார்வை. அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அந்த கரத்தில் ஒரு மகராணி. வண்ண கழுத்துக்கு தங்க மாலை, அவள் தங்கமுத்தும் சுடத்துக்கு அந்திவாய். வண்ண கழுத்துக்கு தங்க மாலை, அவள் தங்கமத்தும் சுடத்துக்கு அந்திவாய். குங்குமத்தின் இதழ் கண்ணும் அந்த வேலை, அவள் கொள்ளை கொள்ள துடித்தது என்ன பாவை. அது பாவை என்ன பாதை என்று பூரணி என்றார். அந்த பூரத்தில் ஒரு மகராஜன், அவள் கரத்தில் ஒரு மகராஜன். சிப்பி பிறந்தது என்னை பார்த்து, வந்து வந்தது மண்ணி போட்டு. சிப்பி பிறந்தது என்னை பார்த்து, மணிமுத்து வந்து விழுந்தது மண்ணி போட்டு. குங்குமத்தின் இதழ் கண்ணும் கண்ட வேலை, அவள் கொள்ளை உள்ள துடித்தது என்ன பாவை. அது பாவை அல்ல பாதை என்று பூரணி என்றார். அந்த பூரத்தில் ஒரு மகராஜன், அவள் கரத்தில் ஒரு மகராஜன். கண்கள் சிவந்திருக்க அவள் பார்த்தாள், பாவம் திருச்சபைக்கு வழிவிட்டாள். அவர்கள ஒரு ஊர்ல கல்யாணம் பண்ணி புருஷ மணிக்கு 25 வருஷம் புள்ளையே கிடையாது. இனியா நமக்கு உள்ள பறக்க போது இருக்கிற வித்துக்கிட்டு தின்னுட்டு விதி வந்து சாவன். ஊர்ல யாரா 2 பேரும் நம்மளை தூக்கி போட மாட்டாங்க, தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த ஊருக்குள்ள ஒரு சாமியார் வந்திருக்காரு. ஒரு சாமியார் வந்திருக்கிறார். சாமியார் வந்தது இவர் ஜாதகத்தை பார்த்து சொல்வதில் ரொம்ப கெட்டிக்காரன். யாரு அந்த சாமியார்? கொஞ்சம் வாங்கய்யா அப்படின்னு. என்னமா உங்களுடைய பிரச்சனை? ஆளுகளாம் சொல்றாங்க நீங்க ஜாதகம் பார்த்து சொல்றது ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்றாங்க. எங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, எங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்கான்னு சொல்லி அந்த ஜாதகத்தை வாங்கி பார்க்கிறார். இதுவரைக்கும் ஒரு குழந்தை கிடையாது உங்க 2 பேருக்கும். ஆனா இந்த வருடத்திலும் ஒரு வருடம் திறக்கின்ற போது அழகான ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும். புருஷனுக்கு பொட்டாட்டி ஏகப்பட்ட சந்தோஷம். ஆக நம்ம ஆம்பளை புள்ள பிறக்கும் கிட்டா சாமியார் ஏகப்பட்ட சந்தோஷம். மறியேற்ற பெற்றார். ஆனா கொஞ்சம் துயரமான செய்தி. ஐயா மறைக்காம எது இருந்தாலும் சொல்லுங்கய்யா. உனக்கு எப்ப ஆம்பளை புள்ள பிறக்குமோ அன்னைக்கு குழந்தைய தகப்பனாகப்பட்டவன் இறந்து விடுவான் சொல்லிட்டு சாமியார் போயிட்டார். சாமியார் சொன்னதே போல பாருங்க, ஆம்பளை புள்ள பிறந்துருச்சு. ஒரு வருஷம் 3 பேரும் நலமாக சந்தோஷமா இருக்காங்க. ஒரு 4-5 வருஷம் கேட்டு ஒரு 6 வருஷம் அந்த ஊருக்கு வராரு சாமியார். வயசாகி போச்சு. கண்ணாடி போட்டுக்கிட்டு கம்பு மூடிக்கிட்டு வராரு. வரும்போது புருஷங்கரன் சொல்றாரு, என்ன மாதிரி இவரை பார்த்தா நம்ம ஜாதகத்தை கணிச்சுரமா இருக்கே, அவரை போய் அழைச்சிக்கிட்டு வா. வரும்போது அவர் அழைச்சாண்டாச்சு. திண்ணீரை போட வச்சாச்சு. ஐயா எங்களுக்குள்ள தெரியுதா? வரும்போது சரியா தெரியலையே, கண்ணிடம் அட பார்வையா போச்சு. நீங்க யாரு? ஒரு 6 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னீங்களே, ஒரு சாதகத்தை கணிச்சு சொன்னீங்களே, ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். ஆனா பிறந்தன்றைக்கு குழந்தைகளை தகப்பனாகப்பட்டவனை இறந்து விடுவாரா நீங்க சொன்னீங்களே. நாங்க 3 பேரும் நலமாக தயார் இருக்கிறோம். வரும்போது சாமியாருக்கு குதிக்கு போட்டுருச்சு.
என்னையா அப்படி சொல்றாங்க, ஜாதகத்தில் அப்படி கிடையாதே அப்படின்போது மருக சொல்றாரு, என்னுடைய ஜாதகமே பொய் சொல்லாரு அப்படிங்கிற. இல்லையா என்னுடைய வீட்டுக்காரு அவருடைய மனைவி நான், இவங்க 2 பேருக்கும் பிறந்த ஆம்பளை புள்ள 6 வயசாச்சு அவனுக்கு 60. அப்படியா, ஆச்சரியமா இருக்கிறேன். சரி நம்ம சொல்ற இதுவும் தவறு நடந்திருக்குமோ சொல்லி அந்த ஜாதகத்தை எடுத்தாமா அப்படின்னு சொல்லப்பட ஜாதகத்தை வேகமா புரட்டி பார்க்கிறாரு. பார்த்து என்ன சொல்றாரு, நிச்சயமாக குழந்தைகளை தகப்பனாகப்பட்டவன் இறந்திருக்க வேண்டுமே அப்படின்னு. கொண்டாடிக்கு வந்துருச்சு போவான், ஐயா என் புருஷன் குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்காரு, நீ ஒரு பெரிய மனுஷன் ஐயா, என் புருஷன் செத்து போச்சான்னு சொல்லி கிடைக்கிறியே, உனக்கு கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்கா, எந்திரிச்சு போய் வீட்டை விட்டு எந்திரிச்சு முதல்ல அப்படிங்கிற. அப்பதான் அந்த சாமியார் யோசிக்கிறார், இங்க வா தம்பி அவசரப்படாம, உன் மனைவிக்கு மருத்துவமனையில குழந்தை பிறக்கின்ற போது இந்த ஊர்ல இல்ல இந்த பகுதியில இல்ல அக்கம் பக்கத்துல யாராவது ஒரு ஆம்பளை செத்தானான்னு கேட்டிருக்காப்புல. அவன் ரொம்ப நேரமா யோசிச்சு பார்த்துட்டு, ஆமாங்க ஐயா என் மனைவிக்கு மருத்துவமனையில ஆண் குழந்தை பிறக்கின்ற போது என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தன் கொத்தனார் வேலை வைக்கிறான், பிச்சைன்னு அவன் செத்து போயிட்டியா எப்படின்னா. அட சண்டாளா குழந்தைக்கு தகப்பன் அவன் கிடையாது, நீ கிடையாதுடா அவன் தாண்டா அப்படின்னா. இப்படிலாம் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு விஷயங்கள்லாம். நம்ம தான் கொஞ்சம் புத்தி சமத்தி வைக்கணும். அந்த 2 ஐயில மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வேன், மாடிடர் ஆன்மாம் மரணம் இராது, மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், நீ விட்டு விட்டாலும் அவர்களின் வேலை பின்புதான் தீரும். என்னை அறிந்தாய் எல்லாம் அறிந்து கொண்டாய், கல்நன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நடுவவிட்ட காண்டீபம் நடுவகித்தாய், மன்னரும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியினானே, சொல்பவள் கல்கள் சொல்பவள் கல்கள், துணிந்தில் தருமமும் வாயே, புண்ணியமும் இருவந்து உலகம் சொல்கிறாய், அந்த புண்ணியமும் கல்லறிக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணடிக்கே, கண்ணடியே காட்டினார் கண்ணடியே சாட்டினார், கண்ணடியே கொலை செய்கின்ற காண்டீபம் எடுக்க கை வண்ணம் எடுக்க இக்கணமெல்லையா இவர்க்கு பாய்
உங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாவே இருக்கு, கொஞ்சம் வேதனையா இருக்கு உங்களை நடிக்கும் போது. ஏன் இருந்தாலும் வச்சிங்க இல்லை ஒரு என்ன வருது ஒரு ஆர்டர் போல கரெக்டாக வச்சுட்டு போயிருக்கலாம். 2 இடத்துல எங்களை சந்தோஷம் வந்துட்டு அவர் முடிச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு அசைவே இல்லாமல் இருக்கீங்களா? என்னங்க நம்மளாம் மனிதர்கள் தானங்க, எதிரிகளா உங்களுக்கு? உங்களுக்கு சொத்தகத்தை நாங்கள் கேட்டு எழுதி வாங்கிக்கிட்டோமா? அந்த மன வருத்தத்தில் உட்காந்துருக்கீங்க இல்லையா? எப்பனா என் மாப்பிள்ள ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாப்புல, அப்போதான் உங்க மூணு சந்திக்கிறேன். எங்க அவங்க ஊர் பக்கம், அந்த மீம்ஸ் பக்கம். என் மாப்பிள்ள என் சந்திக்கிறேன், 15 வயது உட்காரேன். ஆனால் அவனுக்கு திறமையை எனக்கு தெரியும், இருந்தாலும் 15 உட்காரேன். அன்னைக்கு தான் சொன்னேன், மேடையில் வாசிக்கும் போது சொன்னேன் சொல்லலாம் கேட்டு பாருங்க. மேடைகளே சொன்னேன், நான் வந்து மறைமுகமோ ஒளிமுகமோ ஆளை கண்டு பேசிய மாட்டேன். யார் இப்போ சங்கத்தை கேட்டு பாருங்க, யாருக்கு இதுன்றதே கிடையாது. அப்போ சொன்னேன், நீ பாடுற அந்த 2 வருடங்களை நீ தலை சிறந்த ஒரு முதலேச வருவேன், ஊர்கள் உலகம் கூட போட்ட மாதிரி சொன்னேன். அது இன்னைக்கு நடந்திருக்கு. என்னுடைய பெயர் மகாலிங்கேஸ்வரன். என் நெற்றியை பார்த்தீங்கன்னா சிவன் முறையில் ஒரு தழும்பு அடக்கம். அப்பேற்பட்டது இவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு போட்டு பாடிக்கிட்டு இருக்கு, எதிரிகளை பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களே. அதனால எப்படின்னா எதையும் கேட்டு வாங்கக்கூடாது. தாண்டாமல் ஈவது தாளாமை, தண்டி அடுக்காத்தல் ஈவது வன்மை, அடுத்தடுத்து பின்சதால் ஈவது கற்கூலி, பின் சென்று பொய்த்தான் இவன் என்று போவாமல் அவன் குடி எச்சம் இருவேல் இரு. எங்க இருந்தாலும் பாண்டியம்மனுடைய அரசபையிலே, பாண்டிய நாட்டிலே, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே இது நடந்த கவி. இதெல்லாம் உண்மை. அதனால என்னழகு எங்குமே காணாத காட்சி அழகு, வண்ண வண்ண மலர்களும் வட்டமிட்ட நிலவும் கவிபார சொத்து ஒளிகளில் ஏதோ ஒரு காலம் கேட்கின்றது. நாங்களே பண்ணி நாங்களே ரசிக்கணும், நாங்களே கை தட்டிக்கணும். அப்படி அதனால சுத்தரம் நிறைந்ததும் ஒரு சிறந்த மங்கை இவள் இந்த ஊரில் கேட்கிறார். சுத்தரம் நிறைந்ததும் ஒரு சிறந்த மங்கை இவள் இந்த ஊரில் கேட்கிறார். அதரவிய சுந்தரேவன் எதற்காக வந்தார் என்பதை அவனும் அதை ஒரு ஆணவன் அங்கு உலாவை கொண்டிருக்கின்றான். முதலியவை சந்தித்து கழகத்துக்கு நாராயண்